யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பிரதிப்பணிப்பாளர் திரு யமுனானந்தா அவர்களுடைய குழந்தைகள். பல மாணவர்கள் இந்த கொரோனா டைமுக்கு பிறகு பெற்றோர்கள் அவர்களுக்கு ஃபோன் வேண்டி கொடுத்து விட்டார்கள். அப்பா ஒரு வைத்திய தளம் சார்ந்தவர். அப்பாவை பார்த்து தான் நீங்கள் உயிரியல் துறையை தேர்வு செய்யலாம் அல்லது வேறு காரணங்கள் இந்த பாடத்தெரிவிலே உங்களுக்கு செல்வாக்கு செலுத்தி இருக்கிறதா? பல மாணவர்கள் பல டியூஷன்களுக்கு செல்வதால் வீட்டை படிக்க நேரம் கிடைக்காம இருக்கும். ஒரு இரட்டையர்களாக இருந்து கற்கிறீர்கள். அப்பா ஒரு வைத்தியர். அந்த விதமான அழுத்தங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்திருக்கிறதா? உயிரியல் துறையும் பொறியியல் துறையும் தான் இப்போது பிரபலமான துறைகளாக காணப்படுகின்றது. உங்களுடைய கற்றல் செயற்பாடோடு அப்பாவா அம்மாவா அதிக நேரம் செலவழித்தார்? முற்றுமுழுதாக கல்வி செயற்பாட்டு தான் பெரும்பான்மையாக ஈடுபட்டேன். ஏன் இடைப்பாட விதான செயற்பாட்டு ஈடுபடவில்லை என்றால் படிக்கிற அந்த முறை என்பது உங்களை பொறுத்தவரை எப்படி இருந்தது? வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் சந்திக்கிறோம். இது சொல்லாயுதம் இளையவர்களுடைய கருத்துக்களுக்குரிய களம். பல்வேறுபட்ட கலநிலைமைகளையும் தலநிலைமைகளையும் இந்த நிகழ்ச்சி பேசியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிகமானவர்களுக்கு உத்வேகம் கொடுத்துடக்கூடிய ஒரு விடயம் இந்த பரீட்சையினுடைய பெறுபேறுகளுக்கு பின்பாக நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் செய்யக்கூடிய அந்த வெற்றி பெற்றக்கூடியவர்களுடைய கதைகளை பகிர்ந்து கொள்கிற அந்த விடயம் என்பது இந்த இனம் அல்லது இந்த தேசம் என்பது ஒரு காலத்தில் எவ்வளவு எழுச்சியோடு இருந்தது என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. எல்லாமே இல்லாமல் போய் ஒன்றுமே அற்ற ஏதிலிகளாக வாழக்கூடிய இனம் எப்போதாவது சந்தோஷப்பட்டுக் கொள்வதற்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளிலே, அதிலும் குறிப்பாக இந்த மண் கல்வி செழுமையிலும் அதனுடைய உயர்ச்சியிலும் எந்தளவு தூரம் உயர்ந்திருக்கிறது என்பதற்கு முன்னையவர்கள் பகித்திருக்கக்கூடிய பதவிகள், அடைந்திருக்கக்கூடிய உயர் மட்டங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்களை நாங்கள் உதாரணமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த தரப்படுத்தல் முறைமை, அதை தாண்டிடக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள், இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய வரலாற்றை முன்னேவர்கள் மிக தெளிவாக சொல்வார்கள். அதிகளவானவர்கள் இந்த பகுதியில் இருந்து, குறிப்பாக வடக்கிலோ அல்லது இந்த எண்ணிக்கையில் குறைவாக வாழக்கூடிய இனங்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் இருந்து அதிகமானவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கும் ஏனைய தளங்களுக்கும் செல்ல முற்பட்டதனுடைய வெளிப்பாடு தான் இந்த தரப்படுத்தல் கொண்டு வரப்பட்டது. பின்னாலே அது தொடர்பிலே பல்வேறுபட்ட விடயங்கள், பல்வேறுபட்ட சம்பவங்கள் நிகழ்ந்து முடிந்திருந்தாலும் கூட இன்றைக்கு அதை நம்பி நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த இனம் மாற்றம் பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக மோசமான விளைவு. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட கிடைக்கக்கூடிய பெறுபேறுகள் அல்லது கிடைக்கக்கூடிய இந்த பரீட்சை அல்லது கல்வித்தளத்தின் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற விதமான வெற்றிகள் என்பது நிறைய சந்தோஷத்தையும் நிறைய விடயங்களையும் இந்த மண்ணுக்கும் அதை கொண்டாடக்கூடிய மக்களுக்கும் கொடுத்திருக்கிறது. அண்மையிலே காப்போத உயர்தர பரீட்சையினுடைய பெறுபேறுகள் வெளியாகி இருந்தது. பல்வேறு மாணவர்கள் மிக சிறப்பாக தங்களுடைய பெறுபேறுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி வெளிப்படுத்தக்கூடியவர்களை கடந்த ஒவ்வொரு ஆண்டுகளிலும் நாங்கள் பதிவு செய்தது போல இந்த ஆண்டும் பதிவு செய்ய காத்திருக்கிறோம். உங்களுக்கும் அருகில் இருக்கக்கூடியவர்கள் இதே போன்ற கதைக்களங்களை உடையவர்களாக இருந்தால் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் திரையில் தெரியக்கூடிய எங்களுடைய இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு வழங்கி வைப்பதனூடாக இந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் பங்கு பெற்ற முடியும். இவர்கள் தான் பங்கு பெற்றலாம் அல்லது இந்த பாடசாலையைச் சேர்ந்தவர்கள் தான், இந்த துறையைச் சேர்ந்தவர்கள் தான் என்ற எந்த விதமான வரையறைகளையும் இல்லை என்பதை நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே பதிவு செய்கிறேன். நான் ஒவ்வொருவராக தனித்தனியாக அவரோடு பேசுகிற போது அவர்களை அறிமுகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும். பிரணவன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே உயிரியல் துறைகளை கற்றக்கூடிய ஒரு மாணவன். ஒரு குடும்பத்திலே இரட்டை சகோதரர்களாக பிறந்து 2 பேரும் அடுத்தடுத்த நிலைகளை பெற்றிருக்கிறார்கள். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய பிரதிப்பணிப்பாளர் திரு யமுனானந்தா அவர்களுடைய குழந்தைகள். பல்வேறுபட்ட அடைவு மட்டங்களை மிக சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மாவட்ட நிலை 1, 2 அவர்களுக்குரியதாக இருக்கிறது. தேசிய நிலை 3, 5 அவர்களுக்குரியதாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் பிரணவனிடமிருந்து ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும். வணக்கம் பிரணவன், இந்த பெறுபவர்களுக்கு பின்னாக எப்படி நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள்? மிக்க மகிழ்ச்சியாக உணர்கிறது. ஏனென்றால் இந்த பெறுபவர்கள் எனது பெற்றோரை மிக சந்தோஷப்படுத்தியது. மற்றும் இந்த பெறுபேற்றுக்கு நான் யாழ் இந்து கல்லூரிக்கும் எனக்கு கல்வி கற்ற ஆசிரியர்கள் மற்றும் எனக்கு உதவி செய்த சக நண்பர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய கற்றல் செயற்பாடோடு அப்பாவா அம்மாவா அதிக நேரம் செலவழித்தார்கள்? கிட்டத்தட்ட 2 பேரும் என்னுடன் கற்றல் செயற்பாட்டில் பங்கு பெற்றினார்கள். சரி, உங்களுடைய கற்றல் நடவடிக்கைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கேட்பார்கள். உங்களை பொறுத்தவரை இந்த பெறுபேறுக்கு பின்னாக இருக்கக்கூடிய அந்த கற்றல் என்பது எப்படி இருந்தது? நான் தினமும் கல்வி கற்பேன். கிட்டத்தட்ட நான் எனக்கு கிடைக்கிற எல்லா டைமையும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்ட நான். மற்றும் நான் பாஸ் பேப்பர் மற்றும் வேறு பேப்பர்ஸ் எல்லாம் நான் பலமுறை செய்தது இந்த பரீட்சைக்கு தேர்ச்சி பெறக்கூடிய இந்த பாடசாலை மிக குறிப்பாக ஒரு வீட்டில் இருக்கிற நேரத்தை விட குறைவான நேரம் பாடசாலை இருந்தாலும் பாடசாலைக்கும் கணிசமான பங்கு இருக்குது. பாடசாலையா வீடா, இந்த இவர்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பெறுபேறுகளுக்கு?
உண்மையாக பாடசாலையில் வந்து எங்களுக்கான கற்றல் சூழல் வந்து வீட்டினை விட சாதகமாக இருக்கும். ஏனென்றால் அங்குதான் எங்களுக்கு நிறைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டலும் இருக்கின்றது மற்றும் நிறைய ஆய்வுக்கூட வளங்களும் உள்ளது. எங்களோட பாடசாலை ஜாலி இந்த கல்லூரியில் நிறைய ஆய்வுக்கூட வளங்களும் இருக்கின்றது. மற்றும் நாங்கள் பயாலஜியாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், நாங்கள் ப்ராக்டிக்கல் செய்யக்கூடிய வசதி யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் காணப்படுகின்றது. அண்மையில் தான் எங்களோட கல்லூரிக்கு வந்து புது ரசாயனவியல் ஆய்வுக்கூடம் வந்து தரப்பட்டுள்ளது. இது வந்து நவீன வசதியிலும் கூடிய ஆய்வுக்கூடமாக இருக்கிறதால நிறைய கெமிஸ்ட்ரி சம்பந்தமான ப்ராக்டிகல்ஸ் வந்து மிக இலவாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது. சரி, அப்பா ஒரு வைத்திய தளம் சார்ந்தவர். அப்பாவை பார்த்து தான் நீங்கள் உயிரியல் துறையை தேர்வு செய்தீர்களா அல்லது வேறு காரணங்கள் இந்த பாடத்தெரிவில் உங்களுக்கு செல்வாக்கு செலுத்தி இருக்கிறதா? அப்பாவை பார்த்தும் இந்த உயிரியல் துறையை தெரிவு செய்தேன். ஆனால் மிக முக்கியமாக உயிரியல் துறையை தெரிவு செய்ததுக்கு காரணம் வந்து என சக நண்பர்கள் வந்து நிறைய பேர் உயிரியல் துறையைத்தான் தெரிவு செய்தார்கள். உயிரியல் துறையும் பொறியியல் துறையும் தான் இப்போது பிரபலமான துறைகளாக காணப்படுகின்றது. எனவே நான் உயிரியல் துறையை தேர்வு செய்து அதில் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து அந்த துறையை தெரிவு செய்யக்கூடியதாக இருந்தேன். ஒவ்வொரு துறையிலும் உயரத்திலும் உயரம் காண வேண்டும் என்று சொல்வார்கள். உங்களுடைய இலக்கு மாவட்ட நிலை ஒன்றாக இருந்தால் அல்லது மருத்துவத்துறைக்கு சென்றால் போதும் என்ற நிலையோடு நீங்கள் படித்தீர்கள்? எல்லோரும் மாவட்ட நிலையில் முன்னுக்கு வரணும் என்று தான் படிப்பார்கள். நானும் மாவட்ட நிலையில் முன்னுக்கு டாப் 5க்குள்ளே வரணும்னு நினச்சி தான் படித்தேன். நான் முதலாவதாக வந்துக்கிறீர்கள். இப்போது எப்படி இருக்கிறது? நான் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் முதலாவதாக வந்தது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. சரி, ஒவ்வொருவருடைய கல்வி நடவடிக்கை ஆரம்பத்தில் தான் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய தலைமுறை சார்ந்திருக்கூடிய கடந்த ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்துடக்கூடிய நிகழ்ச்சி நிறைய பேர் வெற்றியாளர்களாக மாறுங்க. அதை வந்து குறிப்பிட்ட வயதை அல்லது உயர்தரத்தில் இத்தனை வயசுக்கு தான் எழுதணும்னு சொல்லி எல்லையை கடந்து அண்மையிலும் நிகழ்ச்சியில் பங்கு இருந்தார். 30 வயசுல கூட ஒரு பரீட்சை எழுதி சென்றிருந்தார்கள். அப்போ படிக்கிற அந்த முறை என்பது உங்களை பொறுத்தவரை எப்படி இருந்தது? படிக்கிற முறை என்பது நாங்கள் வந்து ஆசிரியர்கள் வந்து பாடம் விளங்கப்படுத்தும் போது நாங்கள் அதை கவனமாக அதை விளங்கினா வந்து எங்களுக்கு வீட்டை வந்து ஸ்டடி பண்ணுற டைம் வந்து குறையும். கற்றலில் வந்து நாங்கள் எவ்வளோ நேரம் படிக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை, அதை வந்து எவ்வளோ குயிக்காக வந்து அதை விளங்கி கொள்கிறோம்னு தான் முக்கியம். அதாவது நாங்கள் ஸ்கூலில் கவனமாக படித்து டியூஷன்லையும் அதை படித்தா எங்களுக்கு வந்து வீட்டை வந்து செல்ஃப் ஸ்டடிக்கு நேரம் இருக்கும். சுயகற்றல் என்பது ஒரு முக்கியமானது. சுயகற்றல் இல்லாமல் நாங்கள் வந்து பரீட்சையில் வந்து சாதிக்கலாம்டா இல்லை. ஏனென்றால் பல மாணவர்கள் வந்து பல டியூஷன்களுக்கு செல்வதால் வீட்டை வந்து படிக்க வந்து நேரம் கிடைக்காமல் இருக்கும். ஏனென்றால் ராத்திரி அப்படி டியூஷன் எல்லாம் முடிஞ்சு ராத்திரி வர அவர்கள் வந்து கலைத்து விடுவார்கள். எனவே அவர்கள் வந்து சுயகற்றல் இல்லாமல் தடுமாறுகிறார்கள். இந்த பெறுபவர்கள் இந்த அடைமட்டம் இந்த உயர்ச்சியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. நிறைய பேர் நிகழ்ச்சியில் சொல்வார்கள், நான் இந்த மண்ணுக்கு சேவை செய்ய போகிறேன், என விஷயங்கள் ஈடுபட போகிறேன். உங்களுடைய இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் தீர்மானித்து வைத்திருக்கிறீர்களா? நான் ஒரு மருத்துவத்துறையில் ஒரு சிறந்த நிலையை அடைந்து மக்களுக்கு சேவையாற்றணும் என்றுதான் நினைத்து படித்தேன். மற்றும் ஜாலிந்து அன்னைக்கு புகழ் சேர்க்கணும் என்றுதான் உயிரியல் துறையில் வந்து முன்னுக்கு வரணும் என்று நினைத்து தான் இந்த A-level எக்ஸாமுக்காக நான் படித்தேன். எனவே நான் வந்து எனது வருங்காலத்தில் வந்து ஒரு சிறந்த ஒரு மருத்துவ நிபுணராக வந்து மக்களுக்கு மிகச்சிறந்த சேவையாக செய்வேன் என்று நினைக்கிறேன். சரி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அல்லது சவால்கள் ஏனைய விடயங்கள் எல்லாம் அவருடைய பரீட்சை பெறுபவர்களே செல்வாக்கு செலுத்தும். உங்களை பொறுத்தவரையில் ஒரு இரட்டையர்களாக இருந்து கேட்கிறீர்கள், அப்பா ஒரு வைத்தியர், அந்த விதமான அழுத்தங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்திருக்கிறதா? இரட்டையர்களாக இருப்பதால் வந்து எங்களுக்கு வந்து வீட்டை வந்து சந்தேகங்களை வந்து 2 பேரிடமும் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் வந்து பரீட்சையில் வந்து சில வினாக்கள் வந்து எங்களுக்கு தெரியாமல் வினாக்களாக இருக்கும். அது வந்து எங்களால் எவ்வளவு யோசித்தாலும் வந்து அதற்கான விளக்கத்தை வந்து பெற முடியாமல் இருக்கும். ஆனால் அதை வந்து நாங்கள் ரெட்டையர்களாக இல்லாட்டி ஆசிரியர்களிடமோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸிடமோ தான் அதுக்கான விளக்கங்களை பெற வேண்டும். ஆனால் ரெட்டையர்களாக இருப்பதால் வீட்டில் வந்து படிக்கும்போது ஏதாவது டவுட்ஸ் ஏற்பட்டால் எங்களுக்குள்ளேயே கேட்டு அதை வந்து தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து எங்களுக்கு கற்றல் செயற்பாட்டில் வந்து ஒரு சாதகமான நிலையைத்தான் எங்களுக்கு தந்தது.
பல பேர் சொல்வார்கள் இணைப்பாட விதான செயற்பாடுகள் உயர்தரத்தில் அவ்வாறான விடயங்களில் ஈடுபடுதல் என்பது ஓரளவுக்கு பெறுபர்களில் தாக்கம் செலுத்தும், சில வழி அது ஊக்குவிக்கும், சில வழி அது பின்னடைவுகளை கொடுக்கும். அதே போல இப்போ வரக்கூடிய சமூக வலைத்தள பாவனை, தொலைபேசி பாவனை, இவையெல்லாம் உங்களை பொறுத்தவரை நீங்கள் அளவோடு வைத்துக் கொண்டுலாம் இதை என்ன செய்தீர்கள்? நான் வந்து இணைப்பாட விதான செயற்பாடுகளில் பெரிதாக ஈடுபடவில்லை. ஏனென்றால் முற்றுமுழுதாக கல்வி செயற்பாட்டில்தான் பெரும்பான்மையாக ஈடுபட்டேன். ஏன் இடைப்பாட விதான செயற்பாட்டில் ஈடுபடவில்லை என்றால் அதனால் கற்றல் நடவடிக்கை பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் தான் அதில் பெரிதாக ஈடுபடவில்லை. ஆனால் நான் A-level எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ரெகுலராக பேட்மிண்டன் விளையாடினான். அதனால் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். எனவே எக்ஸசைஸ் ஓ எனி ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபெக்டாக இருக்கிறதால எங்களுக்கு சக மாணவர்கள் ஒரு முன்மாதிரியாக ஒரு மிகச்சிறந்த ஒரு உயரிய நிலைகள் அடையக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் ஒரு ஸ்போர்ட்ஸ் எல்லாம் செய்கிறதால எங்களுக்கு ஒரு மென்டல் ஒரு நல்ல நிலைக்கு வரும். எனவே இரவு அந்த ஸ்ட்ரெஸ் குறைகிறதால விளையாட்டுகள் ஈடுபடாத ஸ்ட்ரெஸ் குறைகிறதால எங்களால் கற்றல் நடவடிக்கையை ஒழுங்காக செய்யக்கூடியதாக இருக்கும். மற்றும் முக்கியமாக சமூக வலைத்தள பயன்பாடு தான் இப்போது இளைய தலைமுறையினரிடம் ஒரு பாரிய பிரச்சனையாக உள்ளது. ஏனென்றால் பல மாணவர்கள் இந்த கொரோனா டைமுக்கு பிறகு பெற்றோர்கள் அவர்களுக்கு ஃபோன் வேண்டி கொடுத்து விட்டார்கள். எனவே மாணவர்கள் அடிக்கடி ஃபோனில் சமூக வலைத்தளங்களை பாவிக்கிறதால அதுக்கு அடிக்ஷன் ஆகிறதால மாணவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கையில் கவனம் செலுத்துவது இல்லை. ஏனென்றால் அதற்குள்ளேயே அடிமையாகி விடுவார்கள். எனவே அவர்களை இந்த சமூக வலைத்தள பயன்பாடு, அதாவது ஃபோன் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறதான் A-level பொறுத்த வரைக்கும் மிக நல்லபடியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு கற்றல் நடவடிக்கையில் சம்மந்தமான மிக முக்கியமான வளங்கள் இருக்குன்னு தானே, அதாவது பேப்பர்ஸ், அது சம்மந்தமான PDF எல்லாம் நீங்கள் அதுக்காக ஃபோன் அதை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்றபடி ஃபோனை யூஸ் பண்ணுறதை தவிருங்க தான் நான் சொல்லுவேன். அடுத்த தலைமுறை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்? அடுத்த எங்களோட தலைமுறையினருக்கு நான் சொல்ல வேண்டிய விடயம் என்றால், A-level இலங்கையில் ஒரு போட்டி பரீட்சை, ஒரு முக்கியமான ஒரு வாழ்வினை தீர்மானிக்கக்கூடிய ஒரு போட்டி பரீட்சையாக A-level உள்ளது. அதில் பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளை ஒரு வருங்காலத்தில் ஒரு உயரிய நிலையில்தான் காண விரும்புகிறார்கள். எனவே மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர்கள கனவை நியமாக்க வேண்டும் என்றால் அவர்கள் A-level லைஃப்பில் கடுமையாக முயற்சி செஞ்சு சாதனையாளர்களாக மாற வேண்டும். எனவே அவர்கள் தமது பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கு உடன் முக்கியமாக ஒத்துழைப்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு மாணவன் ஒரு நல்ல நிலைக்கு வாரான் என்றால் அதுக்கு மிக முக்கியமான பங்கு ஆசிரியர்களால். ஆசிரியர்கள ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் ஒரு மாணவன் சிகரம் தொடுவான் என்று சொல்லுவார்கள். அதுதான் உண்மை. எனவே மாணவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கையில் கவனம் செலுத்துங்கோ. வருங்காலத்தில் தாங்கள் ஒரு சிறந்த ஒரு சேவையாளனாக இந்த மக்களுக்கு வர வேண்டும் என நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள். உங்களுடைய இலட்சியங்கள் மிக கடினப்பட்டு இந்த பரீட்சைக்காக தயார்படுத்தி இருப்பீர்கள். இப்போது அதனுடைய பெறுபேறு கிடைத்திருக்கிறது. இன்னும் உயரங்கள் தொட வேண்டும். இந்த மண் பயனுற வாழ்தல் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். அதுபோல நிறைய பேர் இந்த மண்ணிலும் மக்களுக்காகவும் தங்களுடைய பணிகளை ஆற்றுகிறார்கள். அதுபோல உங்களுடைய பணியை தொடர்ந்து செல்லுங்கள்.